ஆட்டு நுரையீரல் சாப்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பார்க்க முடியாது எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லிக்கு தான் இந்த ஆட்டு நுரையீரல் சாப்ஸ் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு சிக்கன் கறி. இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டு நுரையீரலை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஆயில் விட்டு இதில் வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருங்க. பெலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இப்படி சின்ன சின்னதாக பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இப்போ 1 by 1 எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச நுரையீரல் ஆட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி 2 கிளாஸ் விட்டு ஒரு 5-6 விசில் வேக வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே ஒரு பொடி அரைக்கணும். இதில் மல்லி, கருவேப்பிலை, சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் தேங்காய், மஞ்சள் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து இந்த நைஸாக பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ அந்த நுரையீரல் வந்து வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச விழுது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து தனியாக அரைச்சி விடணுங்க தண்ணி விட்டு. இதையும் ஒட்டுக்கா சேர்த்தி நல்லா அந்த திக்கானதுக்கப்புறம் இறக்கணும்னா அருமையான ஆட்டு நுரையீரல் கிரேவி